வணக்கம், வெல்கம் டு தீபபாரதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்லிக் பிரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டைப்ஸாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு நான் டோட்டலாகவே 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் பூண்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆரிகானோ, 1 டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் அப்ளை பண்ணிடுறேன் ஒரு சைடு. ஸோ இன்னொரு பிரெட்லையும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதில் நான் சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பிரெட் வச்சு பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு மேலேயும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டேன். ஸோ அந்த கடாயில் இதை போட்டுடலாம். போட்டு ஃபஸ்ட்டு அந்த சைடு 2 மினிட்ஸ் நல்லா டோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடு நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணுங்கள். இது இப்போ நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளெயின் கார்லிக் பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸில் நம்ம அப் அண்ட் டவுன் 2 சைடும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். சீஸ் பிடிக்காதுன்றவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம அதே சேம் டைப் அதே மாதிரியே நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம் 2 மினிட்ஸ். எஸ், இப்போ நம்மளுடைய கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.